ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி வீட்டிலையே பட்டர் கீ ரெண்டுமே எப்படி சுலபமாக எடுக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். பட்டர் எப்படி 5 நிமிஷத்தில் நம்ம குவிக்காக எடுக்கலாம் அப்படிங்கிற சீக்ரெட் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். என்னுடைய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம பட்டர் எடுக்கிறதுக்கு நம்ம பால் ஆடை எப்படி சேகரிக்கலாங்கிறத பார்த்துக்கலாம். பாலை காய்ச்சி ஆற வச்சுருங்க. ஆற வச்சிங்க அப்படின்னா அந்த மூடியை லேசாக நம்ம திறந்து வைக்கணும். திறந்து வச்சோம் அப்படின்னா அதில் ஆடை ஃபார்ம் ஆயிரும். அந்த பாலாடையை நீங்கள் அப்படியே ஒரு கரண்டியால் எடுத்துடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நம்ம இன்னொரு டிப்ஸ் இருக்குது. நீங்கள் பால் காய்ச்சினதுக்கு அப்புறமேல அந்த ஆடை விழுகுது இல்லையா, அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. அது நெக்ஸ்ட் டே நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அது பூராமே ஃப்ரெஷ் க்ரீம் தான். அதுதான் பட்டர் அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் சேகரித்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். நான் 15 நாளைக்கு அதே மெத்தடில் தான் நான் ஃபாலோ பண்ணி 15 நாளைக்கு இந்த மாதிரி சேகரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து தான் நம்ம பட்டர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாலுடைய அளவை பொறுத்து உங்களுக்கு கூடவோ குறைவோ கிடைக்கும். எனக்கு நான் 1.5 லிட்டர் பால்லேருந்து எனக்கு இந்த அளவு கிடைச்சிருக்கு. நீங்கள் எப்போ பட்ரு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை முதல் நாளே நீங்கள் எடுத்து வெளியில் வச்சிடணும். நீங்கள் எடுத்து வச்ச உடனே நீங்கள் பட்டர் எடுத்தீங்க அப்படின்னா பட்டர் எடுக்க வராது. அது க்ரீம் மாதிரி ஆயிரும். அது கொஞ்சம் புளிக்கணும். இதை 2 நாள் நீங்கள் வெளியில் வச்சுருந்து பண்ணிங்கனாலும் ரொம்ப குவிக்காக நம்ம பட்டர் எடுக்க முடியும். நமக்கு டைம் சேவ் ஆகும். நான் 2 நாள் தான் வெளியில் வச்சுருக்கேன். நான் நேற்றுக்கு முதல் நாள் நைட்டு தான் இது வெளியே எடுத்து வச்சேன். நேற்று லேசாக மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டேன். நீங்களும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி பட்டர் எடுக்க போகிறேன். அப்போ தான் நம்மளால் குவிக்காக எடுக்க முடியும். பட்டருடைய குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக கிடைக்கும். அதனால் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தாவே தெரியும், அது பார்க்கும்போதே பட்டர் மாதிரி தானே இருக்குது. அந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கணும். ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றிடாதீங்க. அப்புறம் பட்டர் எடுக்கிற டைம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிரும். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான டிப்ஸு. கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் குவிக்காக பட்டர் எடுக்க முடியும். இப்போ நான் மிக்சியில் அரைக்கும் போது நம்ம நார்மலாக நம்ம மசாலா அரைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துடக்கூடாது. நம்ம பல்ஸு லேசாக கொரகொரப்பாக அரைக்கிறதுக்கு பல்ஸ் மோட் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பல்ஸ் கொடுத்து தான் இதை நம்ம பட்டர் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு குவிக்காக வரும். இப்போ நம்ம பல்ஸ் கொடுத்து தான் நான் இது பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் மசாலா அரைக்கிற மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி திரண்டு வராது, க்ரீம் மாதிரி ஆயிரும். அப்புறம் அது பட்டராக திரண்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். இப்போ நம்ம லேசாக அந்த திரண்டு வந்ததுக்கு அப்புறமேல ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம அதே மாதிரியே பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கிடலாம். நீங்கள் ஒரு 4-5 பல்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அது நல்லா திரண்டு வந்திருக்கான்னு. திரண்டு வரலன்னா திரும்ப ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு திரண்டு வந்துடும். இந்த மாதிரி மெத்தடை நான் சொன்ன எல்லா மெத்தடும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் குவிக்காக பட்டர் எடுத்துடலாம். நம்ம கிட்டத்தட்ட 5 நிமிஷம் தான் ஆகும். 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பட்டரை எடுத்துடலாம். அதிக டைம் ஆகாது. பாருங்கள் எவ்வளோ பட்டர் நம்ம கிடச்சிருக்கு அப்படின்னு. நான் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நான் பட்டர் எடுத்துட்டேன். நீங்களும் நான் சொன்ன எல்லா மெத்தடையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் குவிக்காக பட்டர் எடுத்துடலாம். வீடியோடைய ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், நான் பட்டர் குவிக்காக எடுக்கக்கூடிய சீக்ரெட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு. இதுதான் அந்த சீக்ரெட். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டது. இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி பட்டர் குவிக்காக உங்களால் எடுக்க முடியுதாங்கிறத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம எடுத்த பட்டரெல்லாம் அதில் போட்டுடலாம். அப்போ தான் அதில் கொஞ்சம் கொஞ்சம் தயிர் இருந்தாலும் அது தண்ணியில் மிக்ஸ் ஆகி போயிடும். நமக்கு பியூரான பட்டர் கிடைக்கும். இப்போ எல்லா பட்டரையுமே இதே மாதிரி தண்ணியில் நம்ம போட்டுடலாம். நம்ம பட்டர் எடுக்கிற ப்ராசஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வெளியில் இனி பட்டர் வாங்காதீங்க. நீங்கள் வீட்டிலையே சுலபமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ நமக்கு எவ்வளோ பட்டர் கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம இப்படியே வந்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பட்டராகவும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இல்லை கீ பண்ணணுன்னாலும் நம்ம பண்ணிக்கிடலாம். இதை நீங்கள் வந்து லேட்டாக நீங்கள் கீ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே தூக்கி ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருங்க. நீங்கள் எப்போ கீ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ அதுலேருந்து எடுத்து நீங்கள் கீ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நெய் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்த பட்டரை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிடுவோம். அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமேலு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம். கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஆனால் பக்கத்துலேயே இருந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இப்போ நமக்கு லேசாக நெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த சலசலப்புலாம் அடங்குற வரைக்கும் இது வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ப்யூராக இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமேலு ஒரு 2-3 உப்புக்கள் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். நமக்கு அப்போ தான் வந்து நெய் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட வந்து முருங்கை இலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக முருங்கை இலை ஆட் பண்ணிக்கிடலாம். இல்லைன்னா கருவேப்பிலை இருந்தாலும் நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடலாம். என்கிட்ட முருங்கை இலை இல்லை, நான் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேலு நம்ம ஒரு 5 நிமிஷம் விட்டுருவோம். அது லேசாக ஆறட்டும். அதுக்கப்புறமேலு ஒரு ஃபில்டரில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீல் ஃபில்டர் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் இதை எடுத்துக்கிறாதீங்க, அப்புறம் மெல்ட் ஆயிரும். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நமக்கு பியூரான நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இதோடைய வேஸ்ட்டை வந்து நீங்கள் கீழே போட்டுறாதீங்க. இதை நம்ம கை கால்களில் நம்ம தேய்ச்சி விட்டுக்கிடலாம். நீங்கள் வந்து கோழி இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோடைய சாப்பாட்டில் இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நமக்கு பியூரான கீ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் நெக்ஸ்ட் டே ஏதாவது கொஞ்சம் உறைஞ்சதுக்கு அப்புறமேலு அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி நல்லா குருணையாக நெய் வந்து சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுகளும் நீங்கள் ஏற்கனவே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.